ஹலோ ஹாய். இல்லை சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அப்போ என்னெல்லாம் விசேஷமெல்லாம் எல்லாம் நல்லது தானே. அப்போது நேற்றுக்கு வர முடியல, ஓகேவா? அப்போது இன்னைக்கு வந்ததாக்கும். நேற்றுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தது, அதனால். ஓகேவா? வேற என்ன சமாச்சாரம் எல்லாம் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான், முந்தா நாள் சொன்ன மாதிரி தான். சௌக்கியமாக இருக்கணும், சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிட்டா எதுவுமே இருக்காது, இல்லைன்னா இல்லாத அசுகங்கள் எல்லாம் வந்துடும் நமக்கு. சரியா? நேரத்துக்கு சாப்பிட்றது, சௌக்கியமாக இருக்கிறது. சரியா? அப்படி வீட்டுக்கு மேலே போகிறேன் இன்னைக்கு கேஸ். அப்போ அன்னைக்கு காமிச்ச மாதிரி தான் ஸ்டெப் ஏறி போகணும். சரிங்களா? வாழை நிற்குது, நம்ம பூ வலிச்சிட்டோம். பூ வலிச்சிட்டு வாழை மட்டும் நிற்குது. சரியா? இது மோரிஸு எழுற பழமாக்கும், இது இப்போ சாப்பிட்ற பழமாக்குது. நான் முன்னாடி காணிச்சது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி சொன்னல, அது வந்துட்டு பஜ்ஜிக்காய். ஓகேவா? முந்த நாள் இங்கே செடியாக காமிச்சிருந்தேனல்ல, அது அவங்களுக்கு சொன்னப்போ இன்னைக்கு வந்து தொடியெல்லாம் வெட்டி விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூடி வெட்டுறக்கு இருக்கு இந்த பக்கமெல்லாம். தூரத்துலாம் கொஞ்சமெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. இது கருவேப்பிலை தெரியும், கருவேப்பிலை பாருங்கள். பப்பாளிக்க மரம் எவ்வளோ நிற்கிது தெரியுமாங்க? இதான் இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது, இதா பின்னாடி நிற்கிது. இதிலெல்லாம் பப்பாளியும் உண்டு. இது ஆலும் மரம் சொல்லுவாங்க. இந்த 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 இது வளர்ந்து வந்திருக்கிறதுக்கு பேர் ஆலும் மரம் சொல்லுவாங்க. இது கொட்டத்தை சொல்லுவாங்க, கொட்டத்தை. இது நம்ம ட்ரம்மில் தண்ணி விழுகிற சவுண்டு கேட்குது. ஓகே ஓகே, தண்ணி விழுந்து நிறைய இருக்காச்சு. நிறைஞ்சா இந்த போல் மேலே வரும், போல் மேலே வந்தால் கட் ஆஃப் ஆகிடும், பின்ன தண்ணி விழுகாது, தண்ணி ஆஃப் ஆகிடும். தண்ணி தீரும் போது போல் கீழே போகும்போது பின்னும் தண்ணி வரும் மறுபடியும். சரியா? ஓகே, அவ்வளோதான். என்னோட புள்ள வச்சிருக்கிற தை இது மல்லிகைப்பூ சொல்லுவாங்க, மல்லிகைப்பூ தை. இவங்க முல்லைப்பூ சொல்கிறாங்க, எந்த பூவோ? மல்லிகைப்பூ தான் நினைக்கிறேன், மல்லிகைப்பூ தான் வந்திருக்குது வெள்ளைய. பாருங்க, வாழை இலையிட அடியில் போய் ஒளிஞ்சு நிற்கிறதாக்கோ. மழை வந்தால் நினையாதாமா, வெயில் வல்லாது. வெயில் இருந்தாலும் இங்கே தணுப்பு தான், வெயில் சூடெல்லாம் தெரியாது. இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு தான் எல்லா வயரும் இங்கே வருது. அந்த போஸ்ட்டு அப்படியே வரும். எல்லாம் கொண்டு வந்து இங்கே கட்டி வச்சுக்கிறதா இருக்கும். இங்கேருந்து இப்படி போய்க்கும். இது வந்து மற்ற கேபிளோட பாக்ஸு. இந்த பாக்ஸ் தான் கனெக்ஷன் எடுத்து எல்லா வீட்டுக்கும் கொண்டு போகிறது. அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்கல்ல, இந்த பாக்ஸில் வரும். இந்த பாக்ஸில் வந்து அதை வயரை கொடுத்து இந்த பாக்ஸில், சின்ன பாக்ஸில் ஆக்குவாங்க. இந்த சின்ன பாக்ஸ் தான் வீட்டுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது. எத்தனை வீட்டுக்கு வேண்டாலும் இந்த சின்ன பாக்ஸ் தான் எடுக்கிறது. இங்கே ஓரணா லைன் கூடும்போது இந்த பாக்ஸை மாற்றி பெருசு வைக்குவாங்க. அப்படி ஓர வீட்டுக்கு லைன் எடுத்துக்கிறது. செட்டோ பாக்ஸ் வைக்கிற மாதிரி தான், கொடை வச்சு செட்டோ பாக்ஸ் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். வந்துட்டு வீட்டுக்குள்ளாரையாக்கும் செட்டோ பாக்ஸ் வைக்கிறது.
இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இந்த வயரை கொண்டு வரும்போது லைன் வலிக்கிறதுக்கு வேண்டி ஸ்டே வயர் சொல்லுவாங்கள்ல, அது இதாக்கும். இது என்ன பிளாஸ்டிக் ஆக்கும், சீக்கிரமெல்லாம் கேடு வந்து போகாது, ரொம்ப காலம் நிற்கும். கம்பி மாதிரி மழை நனைஞ்சு துரும்பு பிடிச்சி அந்த மாதிரிலாம் போகாது. இது கொஞ்சம் ரொம்ப காலமாக நிற்கும். இப்போ மேக்ஸிமம் எல்லாம் அங்கேயும் இப்படித்தான் நரம்பு. அதை வாங்கி தான் நாங்கள் அசை கட்டி இருக்கிறோம் வீட்டுக்கு. நம்ம வீட்டில் ஒரு பச்சை மிளகா தை வந்து என்னல்ல இதை பார்த்துங்க, எவ்வளோ மிளகா நிற்கிது பாருங்க. மிளகா தேவைப்படும்போது ஓடி வந்து வலிச்சிருவாங்க. இதைத்தான் கொட்டத்தை சொன்னேன் நான். இந்த பூ தான் என்ன பூ தெரியல, மனம் குணம் ஒன்றுமே இல்லை பூவுக்கு, இன்னும் நிறைஞ்சு நிற்கிதுண்டோ. இவங்க தான் தேவைப்படும்போது ஓடி வந்து வலிக்கிறது உண்டுன்னு எல்லாம் சொல்லாங்க. ஆனால் எல்லாம் மூத்து மூத்து நிற்கிது, என்ன தெரியல. நீ வலிக்க வலிக்க வந்துக்கிட்டே இருக்கிறதா அப்படியே இருக்குமோ? மிளகா உண்டு, ஆனால் கேட்கும் போதெல்லாம் வலிக்கிறது உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தீந்துட்டும் இல்லை. சரி வரட்டும், நல்லது தானே நமக்கு. அப்படி வீட்டுக்கு பின்னால் தான் துவைக்கிற வேலை. இது அவங்க பக்கெட்டு வைக்கிறதுக்கு. இந்த வாஷிங் மிஷினு, பைப்பு, இது ஃப்ளக்கு, முன்னாடி சுவிட்செல்லாம் இங்கேயும் இருக்குது முன்னாடியும் இருக்குது. இது அயல்வாசியோடது வாஷிங் மிஷின். மேலே இருக்கிறவங்களுக்கு போகிற ஸ்டெப்பு. அயல்வாசி என்னல்ல அவங்க இல்லை, அது என்னமோ இந்த கிறிஸ்மஸுக்கு லீவ் விட்டுருக்குறாங்க, இல்லை மக்களை கூப்பிடணும்னு சொல்லி போயிருக்கிறாங்க. அப்புறமா வருவாங்களா இருக்கு எல்லோரும். மேலேயே தான் சொன்னாங்க, பார்க்கலாம், மேலே அவங்க இருந்தால் பார்க்கலாம். அப்படி அவங்க வீட்டுக்கு மேலே ஏறுறதாக்கும். அவங்களும் இல்லை, அவங்களும் போயிருக்கிறதாக்கும். இவங்க வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறதாக்கும். இந்த புதிய வீடு பின்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா, அது யாரும் இல்லை. எல்லாம் கிறிஸ்மஸ் லீவுக்கு கூப்பிடவும் போயிருக்கிறாங்க, விருந்தும் போயிருக்கிறாங்க. இப்போ இன்னத்த வீடியோ இவ்வளவுதான். என்னடாப்பா இதுக்குள்ளே உட்காந்துருக்கிறான் பார்க்காதீங்க. புள்ள இங்கே தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, மதரசா விட்டு வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் இங்கே வந்து இருந்துக்கும். நேரம் போகிறதுக்கு எழுதுறது இங்கே தான், படிக்கிறது இங்கே தான், ஃபோனை நோண்டனம் பண்ணாலும் இங்கிருந்து தான் நோண்டிக்கும். ஆனால் நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும் மேலே படுத்துக்கும். பாக்கி எல்லாம் இங்கே தான், ஃபுல் டைம் இங்கே தான். எவ்வளோ நேரம் சாப்பாடு வேண்டாலும் இங்கே கொண்டு வந்து இருந்து சாப்பிட்டுக்கும். எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கிறதாக்கும். செட்டப் ஒன்று பார்க்கணும். எல்லாம் உண்டு இதுக்குள்ளே. தண்ணி வேண்டாம் தண்ணி உண்டு, ஸ்நாக்ஸ் வேண்டாம் ஸ்நாக்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு. இதையும் பிடிச்சி இருந்துக்கும். ஒரட்டி இருப்பு, எதுவும் தேவையில்லை. அப்படி எல்லாரும் விருந்து போயாச்சு, இங்கே மட்டும் போயிட்டில்ல. இவங்க ஏன்னா மதரசா இருக்குது, பையனுக்கு டியூஷனும் மதரசாவும் உண்டு, பூட்டிட்டில்ல. பாக்கி எல்லாம் ஸ்கூலும் பூட்டியாச்சு. எல்லாத்துக்கும் எல்லாரும் லீவ் பண்ணி போயாச்சு. இவங்க லீவ் பண்ணலை, எல்லாம் பூட்டும் போது போய்க்கலான்னு சொல்லி இருக்கிறாங்க. கேட்டப்போ ஒரு 4 நாள் என்னமோ லீவ் இருக்குது. அப்போ 4-5 நாளாக லீவு கொடுப்பாங்களாமா. அப்போ எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்பளும் சொல்ல மாதிரி தான், சௌக்கியமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், சப் செய்யணும், ஷேர் செய்யணும், கமெண்ட் செய்யணும், லைக் பண்ணணும். ஓகேவா? இந்த சப் செய்யும் போது இந்த ஆளுங்கிற பெல் பட்டனை அமுத்தி விட்டுருங்க ஆளுக்கு. அப்போ தான் நான் எப்பளும் போடுறேன்னு சொல்கிறேன், ஆனால் இடையிலாம் விடுறேன். ஆனால் போடும் போதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். சரியா? இருக்கிறவங்களுக்காச்சும் வரும், இல்லை எல்லாத்துக்கும் வராடி போனாலும். 4 பேர் பார்க்குறீங்க, 4 பேர்த்துக்கு வரும் தானே.
எப்படி போட்டு விட்டுருங்க, உங்களுக்கு செலவில்லை தானே. பேசுறதெல்லாம் கத்தியா இருக்குதா? சரி வரும், இப்போ ஸ்டார்டிங் தானே, இன்னைக்கு போக எப்படி என்ன எல்லாம் கற்றுக்கிட்டு கரெக்டாக வரும். சரியா? இப்போ இப்படி போய்கிட்டோம். அதானது நீங்கள் தாங்கினா தான் நான் மேலே வருவேன் சொன்னது. இல்லை வேற எதுவும் நினச்சிக்காதீங்க, அப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு கிடையாது. சரியா? டாட்டா, போயிட்டு வரேன். சரியா? இன்னொரு வீடியோ மாதிரி நாளைக்கு, எல்லா நாளும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். அது மாதிரி நாளைக்கு வரலாம் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சால் வரலாம், ஆண்டவன் நாடுனா எவ்வளோ நேரமானோம், இன்னைக்கே முடியலாம் காரியங்கள்லாம். அவ்வளோதானே, எல்லாம் சரி வரும். ஓகே, டாட்டா, ஹாய்.